ஹலோ ஆல் பிக் பாஸ் டே 98 இந்த எபிசோடில் சல்மான் கரண் கேங்கை வந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. ஸ்ருதிகா போனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு எபிசோடு இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல. சல்மான் வந்து என்டையர் கரண் கேங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாருன்னு சொல்லலாம். இந்த சும், ஷில்பா, கரண்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மூணுத்தையும் வந்து சரமாரியாக வந்து கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, கரண் கிட்ட சொல்கிறாங்க, முன்னாடி நாங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன ஆளுங்க, உனக்கு வந்து இந்த ஷோவில் ஆயிக்கில்ல, அதனால் இப்போவே வெளியே போயிருன்னு சொல்லிட்டு கரண் கிட்ட சொல்கிறாங்க. சூப்பர், இதுதான் வந்து கர்மான்னு சொல்கிறது. ஸோ நம்ம ஸ்ருதிகாவை என்னெல்லாம் சொல்லிட்டு இந்த கேங் வந்து சண்டை போட்டாங்க, ஒதுக்கி வச்சாங்க. இப்போ பாருங்கள், சல்மான் வாயிலிருந்தே வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து போன வாரம் கேவலமாக விளையாடிருக்காங்க இந்த கரண் கேமை. சரி, எபிசோடில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. சல்மான் வந்த உடனே சாஹத்தை கலாய்ச்சிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா சாஹத்தோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்தபோது சாஹத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்து சல்மான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சாஹத்தோட அம்மா வந்து சொன்னாங்க, யாராவது சாஹத்தோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு 21 லட்சம் வந்து ப்ரைஸ் மணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போனாங்க. ஸோ அதுக்கு வந்து சல்மான் வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு 2-3 பேரை கூட்டின்னு வந்து இவர் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக காமிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாஹத் சொல்கிறாங்க, இல்லை சார், அது என்னோடய ஃப்ரெண்டு, இதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சல்மான் சொல்கிறாரு, உன்னோட அம்மாவோட 21 லட்சம் போயிடும், ஏன்னா கண்டிப்பாக உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் வந்து ரியலாகவே வந்து கூட்டின்னு வந்து காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாஹத்தை வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ அடுத்தது சீரியஸான டாக் போகலான்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் இருந்தது இல்லையா, ஸோ அதை வச்சு கேட்குறாங்க. கரண் கிட்ட தான் வந்து ஸ்டார்டிங். கரண், இப்போது நீ சிம்காக விளையாடுற, ஆனால் உனக்கு எப்படி ட்ராஃபி கிடைக்கும்? கரண் வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக, அப்படி இல்லை, நான் வந்து டாப் 5ல இருக்கேன்னு எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி சிம்முன் டாப் 5ல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சூப்பர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்ட உடனே சல்மான் வந்து, இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் யாருன்னு பார்த்தா சும்மா ஷில்பாவான்னு கேட்கும்போது கண்டிப்பாக சும் தான் வந்து ஸ்ட்ராங் பிளேயர், அவள் வந்து ஸ்ட்ராங்காக தான் விளையாடுறா, ஆனால் நீ சப்போர்ட் பண்ணால் ஷில்பாக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற, சும்முக்கு வந்து சப்போர்ட் பண்ணன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கரண் ஒரு ஆன்சர் சொன்னாங்க, அப்படி இல்லை, முட்டை டாஸ்கில் என்னால் தான் வந்து சும் கீழே விழுந்துட்டான், அதனால தான் வந்து முட்டை டாஸ்கில் நான் வந்து சும்காக விளையாடினேன் அப்படின்னு. அதுக்கு ஷில்பா வேறு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கரண் சொன்னதுக்கு. ஸோ சல்மான் சொல்கிற, ஷில்பா நீ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க, நீ புரிஞ்சுக்கோ, அதாவது கரணும் ஷில்பாவும் அதே மாதிரி சும்மும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறீங்க, அப்போது சப்போர்ட் பண்ணால் ஸ்ட்ராங்காக இல்லாத உன்னை தானே வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ கரனுக்கு வந்து உன்னையும், அதாவது ஷில்பாவையும் சும்மையும் வந்து டாப் 5ல வரணும்னா சும்மா விட்டுரு, சும்மா அவள் கேமை வந்து அவள் விளையாடிடுவா, ஆனால் ஸ்ட்ராங் இல்லாத நீ தானே உன்னை சப்போர்ட் பண்ணி தானே வந்து கரண் விளையாடிருக்கணும். நீ இதை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நீ கரண் சொன்னது கரெக்டு, இல்லைனா கரண் செஞ்சது கரெக்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி ஷில்பாவை கேட்குறாங்க. ஆனால் என்ன தான் வந்து கேட்டாலும் இந்த ஷில்பாவோட புத்தி வந்து மாறாதுன்னு சொல்லிட்டு அவினாஷ் அங்கேருந்து கமெண்ட் சொல்கிறாங்க. மேலும் சல்மான் வந்து ஓப்பனாக வந்து கேட்குறாங்க, இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வெளியே போயிட்டு நீங்கள் பண்ணியிருந்தா அது சாக்ரிஃபைஸ், பிக் பாஸ் ஹவுஸ் வந்து சாக்ரிஃபைஸ்க்கான இடம் இல்லை, இது வந்து கேம் ஆட வேண்டிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீ ஆன்சர் சொல்லு, பூரா இந்தியாவும் வந்து இந்த கொஸ்டினுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உன்னை நம்பி வந்து உன்னோட ஆடியன்ஸ் வந்து வெளியே ஓட் போடும்போது நீ என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு கேம் ஆடி அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற, இதுக்கு தான் வந்து நீ பிக் பாஸ் வந்தியா, உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து வெளியே எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு கேம் ஆடி அவங்கள தூக்கி விடுறதுக்கு தான் வந்து அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களா, சொல்லு, பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு சல்மான் செம்மையாக வந்து கேள்வி கேட்குறாங்க. கரண்க்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இந்த கரண் திருப்பியும் அதே ஒரு டிசிஷனில் தான் இருக்கார், அதாவது நான் செஞ்சது கரெக்ட் தான், சும்மா சப்போர்ட் பண்ணது கரெக்ட் தான்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேசியே வந்து உனக்கு புரியலைன்னா முன்னாடி நாங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன ஆளுங்க கரண், அதனால நீ ஒன்று பண்ணு, நீ இப்போவே வந்து வெளியே போயிரு, ஏன்னா பிக் பாஸ் ஷோலாம் உனக்கு வந்து ரொம்ப சின்ன ஷோ, நீ வந்து இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, அதனால தயவு செஞ்சு நீ வெளியே போயிருன்னு சொல்லிட்டு சல்மான் செம்ம கோவமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இது கேட்ட கரனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலையை குனிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து சீரியஸாக சொல்கிறக்கார, நீ யோசிச்சுக்கோ, யோசிச்சு டைம் எடுத்து முடிவு பண்ணு, வெளியே போகணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நிறுத்தலை, திருப்பியும் வந்து கரணை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீ விவினை வந்து சொல்லிட்டே இருந்தியே, விவின் வந்து ரொம்ப அரகண்டாக விளையாடுனா, அதே மாதிரி சும்மா வந்து ஒரு லேடிஸ்ன்னு சொல்லிட்டு கூட பார்க்காம ரொம்பவே அரகண்டாக வந்து விளையாடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி சொல்லு நீ. விவின் வந்து சும்மா ஹர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நீ சாத் கிட்ட சொல்லியிருக்க, எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்க, அந்த டாஸ்கில் திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருந்த, விவின் வந்து சும்மா வந்து ஹர்ட் பண்ணா, வேணுன்னே ஹர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லினே இருந்தேன். ஸோ அப்போ உன்னோட மோட்டிவ் என்ன, விவினை வந்து டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாது, அந்த ஒரு மோட்டிவில் தானே நீ இது சொல்லிட்டு இருந்த. நல்லா விளையாடினக்கு விவின்க்கு ஒரு கில்ட் உருவாக்கி டைம் கோட் டாஸ்க்லேருந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிற மாதிரி வச்சுட்டேன். சும்முக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு, இல்லைனா டாஸ்கில் வந்து அடிபட்டுடுச்சுன்னா ஏன் மெடிக்கல் ரூம் போல், சும்மா தானே டாஸ்க் அரங்கண்டா விளையாடினாங்க. ஸோ டாஸ்கில் வந்து இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தானே, ஹர்ட் ஆகிறதும் கீழே தள்ளி விடுறதும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நீ வந்து விவினை டார்கெட் பண்ணல.
இதெல்லாம் வந்து சரியா? நடுவுல வேற சும்மா ஒண்ணு ட்ரை பண்ணாங்க வுமன் கார்டுக்காக. ஸோ விவின் வந்து என்ன அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீ பார்த்துட்டு தானே இருந்த. இதெல்லாம் வந்து ஃபேர் கேம் நெனைக்கிறியா கரண் சொல்லிட்டு சரமாரியா வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ கரணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சல்மான் வந்து சொல்றாங்க, "நீ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றது நிறுத்துன்னு" சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. ஸோ கடைசியில வேற வழி இல்லாம கரண் வந்து, "சாரி சல்மான் சார் நான் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. ஆக மொத்தத்துல நீ சும்முக்காக விளையாடுனது தப்பு. ஸ்ருதிகாவும் இதுதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்ருதிகாவ வந்து சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சல்மான் வாயாலேயே வந்து ஸ்ருதிகா கூட இதுதான் சொன்னா, "சும்முக்காக வந்து விளையாடுனது தப்பு. ஏன்னா நீ உனக்காக விளையாட தான் வந்த. ஸோ ட்ராஃபி கிடைச்சா நீ வந்து சும்முக்கு குடுத்துருவியா? இல்லல்ல. உனக்காக தானே கிடைக்கும் ட்ராஃபி. அப்புறம் எதுக்கு நீ வந்து அவளுக்காக விளையாடுனன்னு" சொல்லிட்டு சல்மான் திருப்பி வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அப்பாடா! இப்பயாவது கொஞ்சம் இந்த கரண் டீம பிடிச்சு கிழிச்சு விட்டீங்களே அந்த மாரி இருந்தது. சல்மான் வந்து இந்த எபிசோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கரண்ட் டீமை வச்சு தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா விஷயங்களும் அன்னைக்கு போன வாரம் நடந்த எல்லா விஷயங்களையுமே வந்து டயலாகோட அவரே வந்து சொன்னாரு. "நீ இப்படி சொன்னேன்னு" சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈஷா கிட்ட கூட சொல்லியிருக்காங்க கரண் இந்த மாரி ஏன் வந்து விவின் ஈஷாக்காக விளையாடல. ஸோ நான் வந்து இப்போ சும்முக்காக விளையாடினேன்ல. ஸோ அது மாதிரி ஏன் வந்து உனக்காக விளையாடலன்னு சொல்லிட்டு ஈஷாவையும் நீ உசுப்பேத்தி விட்டுருக்க. ஸோ உன்னால என்ன பண்ண முடியுமோ வந்து நல்லா குழப்பி விட்டுருக்க போன கேம்ல. அதோட ரிசல்ட் தான் வந்து இப்போ டிக்கெட் டு ஃபினாலே கேன்சல் ஆனதும், டேம் கோடு கேன்சல் ஆனதும். ஸோ எல்லாமே உன்னால தான் கரண்ன்னு சொல்லிட்டு, நம்ம சல்மான் வந்து செம்மையா வந்து கரண வந்து சொல்றாங்க. நடுவுல இந்த ஷில்பா வேற சப்போர்ட் பண்ணதுனால, ஷில்பா வந்து உனக்கு வந்து புத்தியே கிடையாது, அறிவே கிடையாது. ஏன்னா, கரண் வந்து உன்ன வச்சு விளையாடிட்டு இருக்கான். அது கூட தெரியாம அவன் வந்து சும்முக்கு சப்போர்ட் பண்ணது கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லிட்டு இருக்கியே. இந்த மாரி சொல்ற உன்ன வந்து நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது ஷில்பான்னு சொல்லிட்டு சல்மான் வந்து கேட்குறாங்க. அடுத்தது விவின் கிட்ட கேட்குறாங்க. "விவின், இப்போ உனக்காக வந்து 2 பேர் வந்து கேம் விளையாடுனாங்க. இன்க்ளூடிங் ரஜித்தும். ஆனா நீ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாம நீயாவே வந்து தனியா வந்து எடுத்தல்ல. அப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ற? நீ ஆல்வேஸ் வந்து உன்ன பத்தி தான் வந்து நெனச்சிட்டு இருப்பியா? இந்த கேம் நீ தனியா ஆடல. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உன்னோட பீப்பிள் இருந்தாங்க. அதாவது அவினாஷ், ஈஷா அதுக்கப்புறம் ரஜித் இருந்தாங்க. ஸோ நீ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது அவங்க கூட்டயும் நீ பேசி முடிவெடுத்து தான் வந்து சொல்லியிருக்கணும். அத விட்டுட்டு நான் வந்து என்ன பத்தி தான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு நீ செல்ஃபிஷா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தல்ல. ரொம்ப பெரிய தப்பு விவின்னு சொல்லிட்டு விவின சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவினாஷ் கூட எடுத்து விடுறாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டா. ஏன்னா சல்மான் மறந்தா கூட அவினாஷ் வந்து மறக்கல. ஸோ இந்த ஒரு எபிசோட்ல அவினாஷ் பண்ணது புடிச்சிருந்தது. நம்ம ஆல்ரெடி ஆடியன்ஸ் வந்து ஸ்ருதிகா போன கோவத்துல இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல கரெக்ட்டா வந்து கரணுக்கு வந்து பேஷிங் கிடைச்சதே. அதுவே வந்து பெரிய விஷயம்னு நெனைக்கிறேன். கிட்டயே வந்து கொஸ்டின் கேட்டாங்களே! சல்மான் ஒருத்தர விட்டு வைக்கல அந்த கரண் கேங்ல. ஷில்பா, கரண் மாத்தி மாத்தி வந்து திட்டுதான். ஸோ கிட்டயும் கேட்டாங்க. நீ இப்போ கரண் உனக்காக விளையாடியிருந்தா, நீ என்ன சொல்லணும்? "இல்ல கரண், நீ வந்து எனக்காக விளையாடாதன்னு சொல்லியிருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னனே. "நீ என்ன சொன்ன? நீ எப்படி சொன்னன்னு?" சொல்லிட்டு சும்மா வந்து இமிட்டேட் பண்றாங்க. "கரண், நீ எனக்காக விளையாடாத. இப்படி தானே சொன்ன. இப்படி சொல்லியிருக்க கூடாது. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, போல்டா சொல்லியிருக்கணும். கரண், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட். நீ எனக்காக விளையாடக்கூடாது. எனக்கு தெரியும். எனக்காக விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லல?" சல்மானோட இந்த கேள்விக்கு சும்முக்கு ஆன்சரே கிடையாது. வந்து தலையாட்டுறாங்க. "ஆமா, நான் இப்படி சொல்லல" அப்படின்னு சொல்லி. சல்மான் திருப்பியும் கேட்குறாரு, "கரண் செஞ்சது தப்புன்னு எத்தன பேர் நினைக்கிறீங்கன்னு?" சொல்லும்போது, விவின், நிஷா, அதே மாதிரி ரஜித் இவங்கலாம் வந்து அவினாஷ்ல வந்து கை தூக்குறாங்க. ஸோ இந்த ஒரு செக்ஷன் முடிஞ்சு ஒரு மூவி ப்ரமோஷன் நடக்குது. ரவீனா டண்டன் அவங்களுடைய பொண்ணு. ஸோ அவங்க பேர் வந்து ராஷா தண்டானி ப்ளஸ் அமன் தேவ்கன். ஸோ இவங்க ஹீரோயினா நடிக்கிற ஒரு படத்தோட ப்ரமோஷன். ஸோ ரவீனா வந்து நிறைய மூவிஸ்ல வந்து சல்மான் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பொண்ணோட படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய நேரம் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது இனிமே இருக்கிற இந்த ஒரு வாரத்தில யார் யாரோட ரிலேஷன் வந்து கட் பண்ண போறீங்க அப்படின்னு. ஸோ இதில யார் யாரோட ரிலேஷன கட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். கரண் வந்து அவினாஷோட ரிலேஷன் கட் பண்றாங்க. அதே மாரி அவினாஷ் வந்து கரண், விவின் வந்து கர்ணோட ரிலேஷன கட் பண்றாங்க. ஷில்பா வந்து ரஜித்தோட ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரஜித்தோட ரிலேஷன். இந்த மாரி ஒரு சின்ன டாஸ்க் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தது. ஆனா இந்த எபிசோட்ல ஹைலைட்டே வந்து கரண கிழித்தெடுத்தது தான். கரண் கேங்க வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சல்மான் வந்து ஒரு பழைய ஃபார்முக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்டி சல்மானோட கோவம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அந்த அளவுக்கு பார்க்கல. இப்ப சல்மான் வந்து எல்லா குரூப்பையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த வர ஒரு வாரமாவது எல்லாருமே அடிச்சு சாவுங்கடா அந்த மாரி வந்து நிலைமையில ஆக்கி விட்டாங்க. இப்ப வருது ஒவ்வொருத்தரோட சுயரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த ஒரு வாரத்துல யாரு அடிச்சுட்டு வெளிய போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ ஆஸ் யூசுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.